கழுத்து இருக்கியா அல்லது எப்படி? இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் இன்னைக்கு தான் போஸ்ட்மார்ட்டம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டமோட ரிப்போர்ட் வந்த பிறகுதான் அது வந்து ஊர்ஜிதம் செய்யப்படும். யாராவது ஒருத்தர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து டாக்டர் சொன்னதை வச்சுதான் இது வந்து போக்சோ செக்ஷன் அவர் சொன்னார். ஏறத்தாழ அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுல இருந்து எஃப்ஐஆர் உடனே போட்டோம் எந்த ஒரு டைம் டிலே இல்லாம. எப்படியாவது அந்த குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்ன்ற நோக்கத்துல இரவு முழுக்க வந்து கிட்டத்தட்ட 200-250 சிசிடிவி கேமராஸை வந்து எங்களோட ஸ்பெஷல் டீம்ஸ், நாங்க சொன்ன மாதிரி 5 ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து கண்டினியூஸா அனலைஸ் பண்ணி உடனடியாக ஒரு முக்கியமான க்ளூஸ் வந்து எங்களால எடுக்க முடிஞ்சது. நேற்றுக்கு சுமார் ஒரு 6 மணி, ஈவினிங் 6 மணி அளவுல. அதுதான் இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. இப்ப டாக்டர் வந்து விரிவான அறிக்கை கொடுக்கற வரைக்கும் அதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு கூலி தொழிலாளி. மோகனும் அதேதான். மோகன்ராஜ் வந்து கார்த்தியோட மிக நெருங்கிய நண்பர். அவருக்கு வந்து இந்த குற்றம் இவர் செஞ்சது வந்து அவருக்கான அந்த ஒரு கான்ஸ்பிரசி இருந்தது. அவருக்கு குற்றம் செஞ்சதுக்கு முன்னாடியும் செஞ்ச பிறகும் இவர் கூட அவர் வந்து பேசியிருக்காரு இந்த குற்றம் சம்பந்தமாக. அதுக்கப்புறம் காவல்துறையினர்கிட்ட மறைச்சிருக்காங்க அங்க விசாரிச்ச டைம். அவர் மீது கான்ஸ்பிரசி, கிரிமினல் கான்ஸ்பிரசி. செக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு டீடைல்டா எங்களோட பிரஸ் நோட்ல கொடுப்போம். சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது குழந்தையுடைய புகைப்படம், அவங்க பெற்றோருடைய பேட்டிகள் எல்லாமே சமூக வலைதளம் சரி ஒரு குறிப்பிட்ட ஊடகங்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதை வந்து நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இது ஏற்கனவே ரிக்வெஸ்ட் பண்ணதுதான். நேத்திலிருந்து நாங்க கண்டினியூஸா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு போக்சோ கேஸா வரதுனால கண்டிப்பா ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டிம் வந்து கண்டிப்பா வெளியில வந்து நாங்க ரிவீல் பண்ணக்கூடாது. ஸோ ஐ ஆல்சோ ரிக்வெஸ்ட் த மீடியா டு நாட் ரிவீல். பை சான்ஸ் பண்ணியிருந்தா கூட அதை தயவு செய்து அரெஸ்ட் பண்ணிருங்க. அது வந்து இதெல்லாம் இப்போ அண்டர் இன்வெஸ்டிகேஷன், ரொம்ப பிரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இதுல இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஸ்பெசிபிக்கா இந்த ஸ்டேஜ்ல ரிவீல் பண்ண முடியாது. அவரு அந்த குழந்தையோட அப்பா வந்து வேலைக்கு போயிருந்தாரு. குழந்தையோட அம்மா வீட்லயே தான் இருந்தாங்க. குழந்தை வாசல்ல விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல சும்மா கூப்பிட்டுட்டு பேசிட்டு, ஏற்கனவே பக்கத்து வீடுன்றனால அவங்க வந்து ஒரு பழக்கத்துல தான் கூட போயிருக்காங்க. அதாவது முதல்ல அந்த ஏரியால போய் விசாரிக்கப்போ அவரும் சேர்ந்து வந்து போலீஸ் கிட்ட அப்படிதான் ஒரு இது சொல்லிட்டு தேடி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தோற்றம் அவர் கொடுத்தாரு. அவங்க விக்டிம் சைட்ல இருந்து அந்த பகுதிக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி தான் புதுசா குடி ஏறி இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. இப்போ இது எதுவுமே இந்த ஸ்டேஜ்ல சொல்ல இல்ல. இது வரைக்கும் நாங்க பார்த்ததுல பழைய வழக்குகள் இல்ல. அதுவும் இன்னும் இட் இஸ் continuously we are monitoring in CCTNS also. அவர் ஏற்கனவே திருமணமாகி அவர் பிரிஞ்சிருக்காரு. வேற ஒன் லாஸ்ட் क्वेश्चन. யாராவது வந்து சாயந்தரம் எடுத்ததா சொன்னாங்க. ஆனா அவங்க பெற்றோருக்கு வந்து 10 மணிக்கு வந்து முதல் தகவல் கொடுக்கும்போது குழந்தை இறந்து சொல்லப்படுது. அதே போல வந்துட்டு மீண்டும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணி குழந்தை நல்லா இருக்கு, 1 மணி நேரத்துல கொண்டு வரதா. இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அவங்க ரிலேஷன் சொல்லிருக்காங்க. இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. அது தவறா பரப்பிருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ம வந்து இது ஒரு நாள் கூட கிடையாதுங்க. நம்ம வந்து குற்றவாளிய நான் இப்ப இதுல பிரஸ் நோட்ல சொன்னதுதான், குற்றவாளிய ரொம்ப சீக்கிரமா 24 மணி நேரத்துல இந்த வழக்கோட preliminary investigation கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு டு த மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸும் அதர் டெக்னிக்கல் எவிடன்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து ரொம்ப அருமையான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி குற்றவாளிகளை உடனடியா 2 குற்றவாளிகளும் அவங்க இந்த ஊரை விட்டு போறதுக்கு முன்னாடியோ இல்ல காணாம போறதுக்கு முன்னாடியோ அவங்கள வந்து சீக்கிரம் நேப் பண்ணது மட்டும் இல்லாம கரெக்டான கன்ஃபெஷன் எடுத்து அந்த குழந்தைய கிட்டத்தட்ட
அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்மளால ஒரு ஃபுல் பிக்சர் வந்து கொடுக்க முடிஞ்சது. லாஸ்ட் கொஸ்டின் இன்னும் ஜஸ்ட் எதுவுமே கேட்கல. யாராவது என்ன சொல்றீங்க? எதுவும் கிடையாதுங்க, அது ரெண்டும் கிடையாது. இல்ல போதும். அதாவது இந்த வழக்கு வந்து அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இட்ஸ் a very sensitive case and I think we as a department we have to approach it with a lot of sensitivity. அதனால இதுக்கு மேல எங்களால டீடைல்ஸ் கொடுக்க முடியாது. just in the interest of justice. Thank you so much. குற்றப்பத்திரிகை எவ்வளவு நாள்ல தாக்கல் பண்ண முடியும்? ஏன்னா வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்காரு. அப்படிங்கறபோது குற்றப்பத்திரிகை எவ்வளவு வேகமா காவல்துறை வந்து எவ்வளவு துரிதமா பண்ண முடியுமோ, எப்படி அக்யூஸ்ட் 24 மணி நேரத்துல புடிச்சோமோ அதுக்கு அந்த அளவுக்கு துரிதமா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சு ஸ்பீடி ட்ரையல் என்ஷோர் பண்ணி கண்டிப்பா இந்த விக்டிம்கான டியூ ஜஸ்டிஸ வந்து தமிழக காவல்துறை என்ஷோர் போதுங்க. நம்ம we have to இல்ல அப்படி இல்ல, அவ்வளோலாம் கிடையாது. ரொம்ப கொஞ்ச நேரம் தான். அந்த குற்றம் நடந்த டைமே ரொம்ப கம்மியான டைம் தான், அவ்வளோ இது கிடையாது. அண்ட் நான் சொன்ன மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ஃபைண்டிங்ஸ் ரிப்போர்ட் வர வரைக்கும் எங்களால ஊர்ஜிதமா சில விஷயங்கள் சொல்ல முடியும். போதும். ஐ திங்க் we can stop. கார்த்திக் ஏதோ மோட்டிவ் இருந்தது அந்த வழக்குல. பக்கத்து வீட்டுக்காரங்க இதெல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். we have not completed our investigation. it is only 1 day old case. இன்னும் we have not completed. மோகன்ராஜ் மீதான வழக்கு எல்லாமே நான் பெயிலபிள், எல்லாம் ரிமாண்ட் பண்ணியாச்சு. ஓகே, தட்ஸ் இட். இப்போ அடுத்து இங்கிலீஷ்ல கேட்டாங்க. இல்ல ப்ளீஸ். நோ அருண், அது எல்லாமே இது எல்லாமே அண்டர் இன்வெஸ்டிகேஷன் தான். யாருங்க? போதுமே நான் முடிச்சுக்குவா. போதும். ஐ திங்க் திஸ் இஸ் இனஃப். இல்ல ஐ ரிக்வெஸ்ட் யுவர் கோஆபரேஷன். இந்த கேஸ் சீக்கிரம் கண்டுபிடிச்சதே ஒரு பெரிய ஒரு அதுதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. 5 ஸ்பெஷல் டீம்ஸ் உங்களுக்கு பிரஸ் நோட்ல இது எல்லாமே டீடைல்ஸ் படிச்சிருக்கீங்க. அதே நோட் இப்போ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இனிமேல் வில் டெல். தேங்க்யூ ஸோ மச். பிரஸ் நோட்லயே உங்களுக்கு செக்ஷன்ஸ் எல்லாமே செல்போன் சிசிடிவி அனாலிசிஸ், செல்போன் மொபைல் போன் அனாலிசிஸ் போதும். நம்ம ஐ திங்க் நெக்ஸ்ட் வில் ஜஸ்ட் இங்கிலீஷ் போயிடலாம். தேங்க்யூ. வச்சிடலாமா? சில கட்சியில் ஒரு லேடி இன்சிடென்ட் இன்னைக்கு காலையில் ஒரு பெண் அப்படியா? அது என்னன்னு நாங்க விசாரிக்கிறோம். கண்டிப்பா இங்கிலீஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இங்கிலீஷ் வேணுமா இல்ல பிரஸ் நோட் போதுமா? இங்கிலீஷ்ல பிரஸ் நோட் போதுமா? கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானது உறுதியாகி இருக்கிறது என கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அது தொடர்பான பிரேத பரிசோதனை எல்லாம் நடந்தது. இந்த நிலையில் ரீசன் ஃபார் டெத் அப்படிங்கிறது உடனடியாக தெரிய வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ உறுதியாகி இருக்கு. இந்த சம்பவம் ஆரம்பிச்சதிலிருந்து இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படிங்கிறத வந்து மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.